கங்காருக்கள் சக்தி வாய்ந்த பின்னங்கால்கள், நீண்ட வலுவான வால் மற்றும் சிறிய முன்கால்கள், பெரிய பாதங்கள், குறுகிய ரோமங்கள், கூர்மையான நகங்களை கொண்டுள்ளன. கங்காருக்கள் மேக்ரோபஸ் என்ற விலங்கு குடும்பத்தைச் சேர்ந்தவை. கங்காருக்கள் பொதுவாக பழுப்பு, சாம்பல் அல்லது கருப்பு நிறத்தில் இருக்கும். ஆண் கங்காருக்கள் பெண் கங்காருக்களை விட பெரியவை. கங்காருக்கள் குதிக்கும் போது சமநிலைக்காக தங்கள் வலுவான வால்களை பயன்படுத்துகின்றன. அவை 6 அடிக்கு மேல் உயரமுடையது. கங்காருக்கள் ஒரே வரம்பில் சுமார் 30 அடி பாய்ந்து மணிக்கு 30 மைல்கள் பயணிக்கின்றன. கங்காருக்கள் கிழக்கு ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்றன. அவை அந்த நாட்டின் கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. கங்காருக்கள் சிறிய குழுக்களாக வாழ்கின்றன. கங்காருக்கள் அச்சுறுத்தப்பட்டால் எச்சரிக்கும் வகையில் தங்கள் வலுவான கால்களால் தரையில் குத்துகின்றன. சண்டையிடும் கங்காருக்கள் எதிரிகளை உதைத்து சில சமயங்களில் கடிக்கும். கங்காருக்கள் பல்வேறு வகையான சூழல்களில் வாழ முடியும். ஆனால் அவை பொதுவாக திறந்த வெளிகளை விரும்புகின்றன. ஆனால் குறிப்பாக புல்வெளிகள், சவன்னாக்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அதிகம் காணப்படுகின்றன. கங்காருக்கள் தாவர உண்ணிகள். அவை புற்கள், இலைகள், பழங்கள், ஆப்பிள், வாழைப்பழம், பேரிக்காய் மற்றும் விதைகளை உண்டு வாழ்கின்றன. கங்காருக்கள் பொதுவாக இரவில் உண்ணுகின்றன. கங்காருக்கள் இரவில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். அவை தங்கள் உணவை தேடுவதற்கும் தங்கள் குட்டிகளை பராமரிக்கவும் இரவில் வெளியே வருகின்றன. கங்காருக்கள் தங்கள் முன்புற கால்களை பயன்படுத்தி உணவை தேடுகின்றன. அவை தங்கள் வாயை தரையில் வைத்து உணவை தேடுகின்றன. கங்காருக்கள் தங்கள் பற்களை பயன்படுத்தி உணவை கடித்து உண்ணுகின்றன. கங்காருக்கள் ஒரு நாளைக்கு தங்கள் எடைக்கு சமமான உணவை உண்கின்றன. அவை அதிக புரதத்தையும் நார்ச்சத்தும் கொண்ட உணவை தேடுகின்றன. கங்காருக்கள் தங்கள் உணவை தேடுவதற்கும் தங்கள் குட்டிகளை பராமரிக்கவும் தங்கள் வயிற்றில் ஒரு பையை கொண்டுள்ளன. பெண் கங்காரு தங்கள் குட்டிகளை பிறக்கும் போது அவை பையில் இருக்கும். குட்டிகள் பைக்குள் சுமார் 10 மாதங்கள் வரை தங்குகின்றன. கங்காருக்கள் மேக்ரோபோடிடே குடும்பத்தைச் சேர்ந்தவை. இதில் மரம் கங்காருக்கள், வாலாபீஸ், வாலாரூஸ், குவாக்காஸ் மற்றும் பேடமெலன்களும் அடங்கும். கங்காருக்களை பற்றி மக்கள் நினைக்கும் போது பொதுவாக நினைவுக்கு வரும் 4 இனங்கள் மேக்ரோபஸ் இனத்தைச் சேர்ந்தவை. ஆண்டிலோபின் கங்காரு, சிவப்பு கங்காரு, மேற்கு சாம்பல் கங்காரு மற்றும் கிழக்கு சாம்பல் கங்காரு. மற்ற கங்காருக்களை விட இந்த இனங்கள் மிகப்பெரியவை என்பதால் அவை சில நேரங்களில் பெரிய கங்காருக்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. கங்காரு ஆண் பெண் வேறுபாடு. ஆண் மற்றும் பெண் கங்காருக்கள் உடல் அமைப்பு, நடத்தை மற்றும் உழைப்பிலிருந்து வேறுபடுகின்றன. அவற்றின் உடல் அமைப்பில் ஆண் கங்காருக்கள் பெண் கங்காருக்களை விட பெரியவை. ஆண் கங்காருக்கள் பொதுவாக 6 அடி வரை நீளமாகவும் 150 பவுண்டுகள் வரை எடையும் இருக்கும். பெண் கங்காருக்கள் பொதுவாக 4 அடி வரை நீளமாகவும் 70 பவுண்டுகள் வரை எடையும் இருக்கும். ஆண் கங்காருக்களின் வால் பெண் கங்காருக்களின் வாலை விடவும் நீளமாகவும் தடிமனாகவும் இருக்கும். ஆண் கங்காருக்களின் பாதங்கள் பெண் கங்காருக்களின் பாதங்களை விடவும் பெரியவை. மேலும் அவற்றின் கொம்புகள் நீளமாகவும் கூர்மையாகவும் இருக்கும். கங்காருக்கள் அவற்றின் வகையை பொறுத்து வெவ்வேறு எடையை கொண்டிருக்கும். உலகின் மிகப்பெரிய கங்காரு சிவப்பு கங்காரு ஆகும். கங்காருக்களின் எடை அவற்றின் வயது, பாலினம் மற்றும் வாழ்விடம் ஆகியவற்றாலும் பாதிக்கப்படலாம். பொதுவாக ஆண் கங்காருக்கள் பெண் கங்காருகளை விட பெரியவை மற்றும் அதிக எடையும் கொண்டவை. கங்காருக்கள் வயதாகும் போது அவை பொதுவாக எடையை அதிகரிக்கும். கங்காருக்கள் வறண்ட பகுதிகளில் வாழ்ந்தால் அவை ஈரப்பதமான பகுதிகளில் வாழும் கங்காருகளை விட குறைந்த எடையுடன் இருக்கும். கங்காருக்களின் எடை அவற்றின் உணவு பழக்கத்தாலும் பாதிக்கப்படலாம். கங்காருக்கள் புல், தாவரங்கள் மற்றும் பழங்களை உண்கின்றன. புல் அதிக சத்துக்களை கொண்டிருப்பதால் புல்லை உண்ணும் கங்காருக்கள் பழங்களை உண்ணும் கங்காருகளை விட அதிக எடையுடன் இருக்கும். பெண் கங்காரு 18 மாத வயதில் இனப்பெருக்கத்திற்கு தயாராகும். ஆண் கங்காரு 2 முதல் 3 வயதில் இனப்பெருக்கத்திற்கு தயாராகும். பெண் கங்காரு ஒவ்வொரு 40 நாட்களுக்கு ஒரு முறை இனப்பெருக்கத்திற்கு தயாராகி 30 நாட்களில் குட்டிகளை பெற்றெடுக்கும். பெண் கங்காரு ஒரு நேரத்தில் 1 அல்லது 2 குட்டிகளை பெற்றெடுக்கும். கங்காரு குட்டிகள் பிறக்கும் போது அவை மிகவும் சிறியவை மற்றும் பார்வையற்றவை. அவை பிறந்த உடனேயே பையில் ஏறுகின்றன. கங்காரு குட்டிகள் பைக்குள் 6 முதல் 7 மாதங்கள் வரை பால் குடிக்கின்றன. கங்காரு குட்டிகள் 10 மாத வயதில் பையை விட்டு வெளியேறுகின்றன. கங்காரு ஆயுட்காலம் அதன் இனம் மற்றும் வாழ்விடத்தை பொறுத்து மாறுபடும். பொதுவாக கங்காருக்கள் 10 முதல் 20 ஆண்டுகள் வரை வாழ்கின்றன. கூண்டு விலங்குகளில் கங்காருக்கள் நன்கு கவனித்துக் கொள்ளப்பட்டால் 20 ஆண்டுகளுக்கு மேல் வாழலாம். மனிதர்கள் மற்றும் டிங்கோ எனப்படும் காட்டு நாய்கள் தவிர கங்காருக்கள் சில இயற்கை வேட்டையாடுபவர்களை எதிர்கொள்கின்றன. வெப்பம், வறட்சி மற்றும் வசிப்பிடம் மறைந்து வருவதால்
ஏற்படும் பசி ஆகியவை கங்காருக்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய ஆபத்துகளாகும். அவை சில அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகின்றன. இதில் காடுகள் அழிப்பு, வேட்டையாடுதல் மற்றும் போக்குவரத்து விபத்துகள் ஆகியவை அடங்கும். நன்றி. ஹலோ உறவுகளே, உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.